ಹರಿಸ್ಮರಣೆ ಮಾಡೋ ನಿರಂತರ ಹರಿಸ್ಮರಣೆ ಮಾಡೋ ನಿರಂತರ ಹರಿಸ್ಮರಣೆ ಮಾಡೋ ನಿರಂತರ ಪರಗತಿಗೆ ಎದೋ ಪರಗತಿಗೆ ಎದೋ ನಿರ್ಧಾರ ಹರಿಸ್ಮರಣೆ ಮಾಡೋ ನಿರಂತರ ಪರಗತಿಗೆ ಎದೋ ನಿರ್ಧಾರ ಹರಿಸ್ಮರಣೆ ಮಾಡೋ ನಿರಂತರ ನಿರಂತರ ದುರಿತ ಗಜಕ್ಕೆ ದುರಿತ ಗಜಕ್ಕೆ ಕಂಡಿರವನೆನಿಸಿದ ದುರಿತ ಗಜಕ್ಕೆ ಕಂಡಿರವನೆನಿಸಿದ ದುರಿತ ಗಜಕ್ಕೆ ಕಂಡಿರವನೆನಿಸಿದ ದುರಿತ ಗಜಕ್ಕೆ ಕಂಡಿರವನೆನಿಸಿದ ಶರಣಾಗತ ರಕ್ಷಕ ಪಾವನನಿ ಶರಣಾಗತ ರಕ್ಷಕ ಪಾವನನಿ ಶರಣಾಗತ ರಕ್ಷಕ ಪಾವನನಿ ಹರಿಸ್ಮರಣೆ ಮಾಡೋ ನಿರಂತರ ಶ್ರೀಶ ಪುರಂದರ ವಿಠಲರಾಯಣ ಶ್ರೀಶ ಪುರಂದರ ವಿಠಲರಾಯಣ ಶ್ರೀಶ ಪುರಂದರ ವಿಠಲರಾಯಣ ಸೃಷ್ಟಿಗೋಡೆಯನ ಮುಟ್ಟಿ ಭಜಿಸಿನಿ ಸೃಷ್ಟಿಗೋಡೆಯನ ಮುಟ್ಟಿ ಭಜಿಸಿನಿ ಸೃಷ್ಟಿಗೋಡೆಯನ ಮುಟ್ಟಿ ಭಜಿಸಿನಿ ಹರಿಸ್ಮರಣೆ ಮಾಡೋ ನಿರಂತರ ಪರಗತಿಗೆ ಇದೋ ನಿರ್ಧಾರ ಹರಿಸ್ಮರಣೆ 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 ಮಾಡೋ ನಿರಂತರ 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 நிஜமாகவே மனசுக்கு நிம்மதி கொடுக்குற ஒரு அருமையான ஒரு பாடல் வி தீபிகானுடைய பிரேயர். நமது சபையின் 110வது ஆண்டு இது. டாக்டர் நலி குப்சாம் செட்டியார் தலைமையில் இயங்கி வரும். இப்பொழுது தான் டிசம்பர் மியூசிக் ஃபெஸ்டிவல் முடிஞ்சது. அது தொடர்ந்து பைரவி கான சபையினுடைய 3 நாள் விழா நடந்தது. நம் பார்சாய் சாம் சபாவும் மைசூர் அங்கிலேருந்து பிஎஸ்எஸ் ராவ் வந்த லலித கலா அகாடமியும் சேர்ந்து புரந்தரதாசர் ஃபெஸ்டிவல் ஒரு 3 days ரொம்ப சிறப்பாக விமரிசையாக கொண்டாடினோம். அதுதான் இன்றைக்கி இன்னும் புரந்தரதாசருடைய பாடலே பிரேயராக அமைஞ்சிருக்கோம் என்னமோ தெரியல. அது தொடர்ந்து இந்த நாட்டிய விழா ஆரம்பம். டாக்டர் எஸ் சரஸ்வதி அவர்களுக்கு சபையின் கௌரவமிக்க விருதான நாட்டிய கலாசாரதி விருதினை கொடுத்து கௌரவிக்கப்பட உள்ளது. போன வருஷம் இந்த விருதை டாக்டர் பத்மா சுப்ரமணியம் அவர்களுக்கு தந்து கௌரவப்படுத்தப்பட்டது. இந்த நாட்டிய விழா 43 நாட்கள் கிட்டத்தட்ட 85 நாட்டிய கலைஞர்கள் வளரும் மற்றும் நல்ல தேர்ச்சி பெற்ற நடன மணிகள் கலந்து கொண்ட ஒரு சிறப்பு விழா நமது நாட்டிய விழா. முதல்ல சிறிய லெவலில் சின்ன லெவலில் தான் ஆரம்பிச்சது. 10 நாள் 15 நாள் 20 நாள் 30 நாள் ஆகி இந்த வருஷம் கிட்டத்தட்ட 45 நாள் 1.5 மாதம்
85 கலைஞர்கள். இதுக்கு வந்து ரொம்ப வரவேற்பு, நல்ல க்ரௌடு வருது. கிட்டத்தட்ட ஜூன் ஜூலை மாதத்துலேயே இதுக்கான ஒரு ரிசர்வேஷன்ஸ், இதுக்கான ஒரு எனக்கு வேணும் உனக்கு வேணுன்ற பயோடேட்டா வந்து கிட்டத்தட்ட ஜூலை ஆகஸ்ட்லேயே இது ரொம்ப போயிடுது. அதுக்கப்புறம் வரவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் இது. இதெல்லாம் இவ்வளவு பெரிய ஃபெஸ்டிவல் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லா குருக்களுடைய சீடர்களும் இந்த நாட்டிய விழாவில் கலந்துக்கிறாங்க. இதெல்லாம் இவ்வளவு சிறப்பாக இதெல்லாம் நடக்க முடிகிறது என்றால் அது ஒரு தான் காரணம். டாக்டர் நல்லி குப்சாமி செட்டியார் அவரோட தலைமை தான். அவர் இருக்கிறதால எங்களுக்கு தைரியம், அந்த தைரியத்தால் கிடைக்கும் தன்னம்பிக்கை, எஃபிஷியன்சி. நானும் ஹரிகரன் சாரும் சேர்ந்து இவ்வளோ சிறப்பாக எல்லா ப்ரோக்ராமும் கொடுக்க முடிகிறதுன்னா அது டாக்டர் நல்லி குப்சாமி செட்டியார் அவர்கள் இருக்கிற ஒரு தைரியம்தான். 110வது ஆண்டு இந்த விழாவின் சிறப்பம்சம் பத்மவிபூஷன் சங்கீத கலா சாரதி டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் துவக்கி வைக்கிறது தான். வருஷ ஆரம்பத்திலேயே நம் சபைக்கு இப்படிப்பட்ட அதிர்ஷ்டம். நேத்தி இந்த பத்திரிகை கொடுக்குறச்சு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கச்ச டிசம்பர் இசை விழாலாம் எப்படி நடந்ததுன்னு கேட்டிருந்தார். எல்லாத்தையும் விவரமாக சொல்லிட்டு இருந்தேன். இவ்வளோ பேர் வந்திருந்தாங்க, இவ்வளோ நல்லா நடந்தது. ஆமாம், எல்லா இடத்துலையுமே ரொம்ப நல்லா நடந்திருக்கு இந்த வருஷம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருந்திருக்கு அப்படின்னாரு டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா. அப்புறம் சொன்னார், நானே 36 கச்சேரி பண்ணியிருக்கேன் அப்படின்னார். எனக்கு என்னடா இவர் 36 கச்சேரி இப்போ நம்ம ஒரு வேளை மிஸ் பண்ணிட்டோமோ கணக்கில் அப்படின்னு. அப்புறம் சொன்னார் 36 மேடைகளில் பேச்சு கச்சேரி, 36 இடங்களில் நான் சபாக்களில் சிறப்புரை ஆற்றி இந்த வருஷம் கலந்துட்டுருக்கேன்னார். ஸோ அவர் நம்மக்கிட்ட இந்த விழாவை துவக்க வைக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி. திரு ஏ நடராஜன் சார் இந்த டிசம்பர் இசை விழாவில் ஃபெலிசிட்டேஷன் விருது பெற்ற கலைஞர்களை பாராட்டி பேசுகிறதுல ஒரு கின்னிஸ் ரெக்கார்ட் சாதனை இருக்குன்னா அது கணக்கெடுத்தாங்கன்னா அது நடராஜன் சார் தான். இவர் பாராட்டி பேசாத கலைஞர்கள் ஒருத்தர் 2 பேர் தான் இருக்க முடியும். அதை தான் எண்ண முடியுமே தவிர பாராட்டி பேசின கலைஞர்கள் எண்ண முடியாது. ஒரு பிரபல மிருதங்க வித்வான் இந்த வருஷம் அவார்டு வாங்குறச்சு கூட சபாக்காரா கேட்டிருக்கா, உங்கள் யாரை ஃபெலிசிட்டேட் பண்ணோம், உங்களுக்கு யாரை சொன்னால் சௌகரியமாக இருக்கும்னு கேட்குறச்ச சரி யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கார். அப்புறம் மறுபடியும் ஒரு 2-3 நாள் கழிச்சு நீங்கள் நடராஜன் சாரியே கூப்பிட்ருங்க, ஏன்னா அவர் ஒருத்தர் தான் கரெக்டாக எல்லாமே விவரமாக தெரிஞ்சவர் அவர் தான், எங்களை பற்றியெல்லாம் அருமையாக பேசக்கூடியவர் அவர் தான் அப்படின்னு நடராஜன் சாரை கடைசியில் நடராஜன் சார் தான் அந்த மிருதங்க கலைஞரும் பாராட்டி பேசினார். அவ்வளவு பெரிய இது. இன்று நமது விருதை ஏற்றி நம்மை கௌரவப்படுத்தும் குரு டாக்டர் எஸ் சரஸ்வதி அவருக்கு சபையின் சார்பில் எங்களது அன்பான வாழ்த்துக்களை வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீ பத்மநாபன் சார் அவர் வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆகியிருக்கும் போல் இருக்குது. மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் கிளப் விழா கிட்டத்தட்ட ஒரு 30 நாள், அதுக்கு முன்னாடி ஒரு நாட்டிய விழா, நம்மளது தொடர்ச்சியாக இப்போ 1.5 மாதம். டாக்டர் நல்லி குப்சாமி செட்டியார் சார் அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பார், வெங்கடகிருஷ்ணன் அப்புறம் பத்மநாபன் சார் தான் இந்த நாட்டிய உலகத்தை வந்து மட்டும் தன்னால் முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கார். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. ஆடுற குழந்தைகள்லாம் இவரை சாரை பார்த்தோன்னு அவ்வளோ சந்தோஷப்படும், அவ்வளவு பிரியம் எல்லார்கிட்டையும். இன்றைக்கி நடன நிகழ்ச்சி தர இருக்கும் திவ்யரஞ்சனி, ஜனரஞ்சனி திரு ரகுராஜ் அவர்களது குரு சண்முக சுந்தரம். ரகுராஜ் சார் ஒரு தாம்பரத்தில் இருக்கார், ஒரு பிரபலமான அட்வொகேட், பழகிறதுக்கு ரொம்ப நல்லவர். அவரையும் சபையின் சார்பிலே வரவேற்கின்றேன். மேடையில் இருக்கும் அத்தனை பெரியவர்களையும் சபையின் சார்பிலே வருக என்று வரவேற்று திரு ஹரிகரன் சார்பில் நானும் ஹரிகரனும் உங்களையெல்லாம் வரவேற்கின்றோம். இப்போது டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா சார் அவர்களை குத்துவிளக்கு ஏற்றி இந்த விழாவினை துவக்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது டாக்டர் நல்லி குப்சாமி செட்டியார் அவர்களை சிறப்புரை வரவேற்புரை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.
எல்லாருக்கும் நமஸ்காரம். உண்மையிலேயே கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி பார்சாசாம் சபா ரொம்ப புண்ணியம் பண்ண ஒரு சபான்னு சொல்லணும். இந்த வருஷம் முதல்ல டாக்டர் பாலமுரளிகிருஷ்ணா அவருடைய கையால் குத்தோலுக்கு ஏற்றி இந்த விழா ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த வருஷம் பூராவும் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கணும்ன்ட்டு நான் அவருடைய ஆசையை கோரி ஒரு 2-3 வார்த்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் நிறைய அவரை பற்றி சொல்கிறதா மணிக்கணக்கில் சொல்லிட்டு போகலாம். நிறைய விஷயங்கள்னாலும் 1-2 சம்பிரதாயத்துக்காக சொல்லணும்னு நினைக்கிறேன். 2-3 விஷயங்கள் நான் கேள்விப்பட்டது என் நண்பர்கள் மூலிமா. விஜயவாடாவில் மாநகராட்சியில் ஒரு தெருவுக்கு அவர் பெயர் வச்சு கௌரவம் பண்ணியிருக்காங்க. மாநகரின் முதல் குடிமகனாக அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டிருக்காங்க. திருப்பதி திருமண தேவஸ்தானமும் சிங்கேரி மடமும் அவர் ஆஸ்தான் உத்தான நியமனம் பண்ணியிருக்காங்க. தமிழக நிறைய நான் சொன்னால் நீங்கள் கைதட்டிகிட்டே இருக்க வேண்டியிருக்கோம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சிலது மட்டும் சொல்கிறேன். நான் தமிழக ஆந்திர மாநில அரசியல் உத்தானங்களாக ஏற்கப்பட்டவர். இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சரல் ரிலேஷன்ஸ் என்ற மத்திய அரசின் அமைப்பின் உறுப்பினர், சங்கீத நாடக அகாடமியின் உறுப்பினர் ஆகிய பொறுப்புகளை ஏற்றிருக்கின்றார். அதே மாதிரி தெலுங்கு யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலர் அவர் நியமனம் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவரை பற்றி ரொம்ப அழகாக ஒரு பக்கத்துக்கு சுப்பிடு மாமா எழுதியிருந்தார். அவருக்கு அந்த பதவிக்கு சகல தகுதியும் பெற்ற ஒரே ஒரு இந்தியாவில் பாலமுரளி கிருஷ்ணா சார்னு சொல்லிட்டு நான் அவர் சொல்லும்போது அதை விட வேற ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு இல்லை, பழகிறதுக்கு ரொம்ப குழந்த மாதிரி. ஏன்னா அவரோட நானும் நடராஜ் சார் ரொம்ப நெருங்கி பழகினதுனால என்றைக்கும் அவன் கோவப்பட்டோ டென்ஷனாகவோ அவர் நான் பார்த்ததே இல்லை. இன்றைக்கி கூட நடராஜ் சார் சொன்னார், இன்றைக்கி என்னை பார்த்து சொன்னார், அதிசயமாக இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷனாக இருக்கீங்களேன்னாரு. எப்பாவது ஒரு சமயம் அது மாதிரி பாதிக்கிறது உண்டுங்கன்னு சொல்லிட்டு அப்போ சொன்னார். இதே மாதிரி என்றைக்காவது நான் பாலமுரளி கிருஷ்ணா முதல்ல பார்த்தீங்கன்னா பாலமுரளி கிருஷ்ணா சார் அவருடைய வாழ்க்கையை ஆரம்பித்தது 1952 விஜயவாடா ஏஐஆரில். ரொம்ப பாப்புலர் ஒரு நிகழ்ச்சி முன்னாடி இருக்கேன்னு நினைக்கிறேன். அங்கே பக்தி ரஞ்சனின்னு ஒரு காலையில் ஒரு நிகழ்ச்சி, அதே பக்தி மலர்னு ஒன்று, 2 இவர் தான் ஆரம்பித்து செஞ்சுட்டு வந்தார். ரொம்ப பாப்புலர். அது எந்த அளவு பாப்புலர்னால் ஒரு உதாரணத்தோடு சொல்லணும். அப்போ ஜனாதிபதியாக இருந்த ராஜேந்திர பிரசாத் அந்த நிகழ்ச்சியை கேட்கணுன்றதுக்காக அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னே அப்போ அந்த பழைய அந்த ஒளி நாடாக்கள் இருக்கு இல்லையா, அதில் அனுப்ப சொல்லுவார். இங்கேருந்து அவங்க ராஷ்டிரபதி அவனுக்கு அமுச்சு ஒவ்வொன்றும் கேட்டுட்டு அப்புறம் பாராட்டி ஒரு கடினத்தில் ஒரு டெலிஃபோன் மூலிமா சொல்லுவார். அவ்வளோ பாப்புலர். அதே மாதிரி இசை பயிற்சின்னு இவர் தான் ஆரம்பித்தார் 1954. அது எல்லா ஸ்டேஷன்களும் அதுக்கப்புறம் இவர் ஆரம்பித்த பிறகு எல்லா ஸ்டேஷனும் ஆரம்பித்தாங்க. முதல்ல மியூசிக் ப்ரோக்ராம்னு போட்டபோது அந்த பதவிக்கு முதல்ல அந்த பதவி ஏற்றுன்றது இந்தியாவிலேயே பாலமுரளி கிருஷ்ணா தான். இன்னும் நிறைய விஷயங்கள் அது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அவரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் இன்றைக்கி துவக்கி வைக்கிறது நாமெல்லாம் செஞ்ச புண்ணியம் சொல்லி அவர் நமஸ்காரம் பண்ணி வருக வருகன்று நான் வரவேற்கின்றேன். அதே டாக்டர் சரஸ்வதி சுந்தரேசன் அவர்கள் சொல்லும்போது நான் சொல்லுவேன், சில பேருக்கு மட்டும் சிஷ்யர்கள் ஏற்படுற அந்த பாக்கியம் புண்ணியம் உண்டுன்ட்டு. இப்போ எம்எஸ்எம்மா இருந்தாங்க, எம்எல்வி இருந்தாங்க. எம்எல்விக்கு அந்த பாக்கியம் உண்டு ஏகப்பட்ட சிஷ்யர்கள் அப்படி இருந்தாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு நிறைய சிஷ்யர்கள். ஏன்னா அவங்க குருன்ற ஸ்தானத்தில் தான் அவங்க நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். தனக்கப்புறம் அந்த பாணியை நிறைய பேர் ஏற்றுண்டு செய்கிறதுக்கு எவ்வளோ பேர் அவங்க டாக்டர் உட்பட பல பேர் உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி முதுகலை பட்டம் 5-6 முதுகலை பட்டங்கள் அவங்க ஓவியத்துக்கு, சங்கீதத்துக்கு, நாட்டியத்துக்கு பல இதில் அவங்க விசிட்டிங் கார்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. வாழ்நாள் பூரா அவங்க படிச்சுட்டே இருந்தாங்கன்னு நம்ம நினைக்க தோணும். அந்த மாதிரி ஒரு குரு அவங்களுக்கு இன்றைக்கி இந்த விருது கொடுக்கறதுல பார்சாசாம் சபா பெருமை அடிக்கிறது. அவ்வளோ வருகின்ற நான் வரவேற்கின்றேன். அதே மாதிரி நடராஜ் சார் அவர் சொன்னார், யாராவது 2 விஷயம் சொன்னோம். இப்போ போனதெல்லாம் இதே மாதிரி நிகழ்ச்சியில் பேசும்போது பாலமுரளி கிருஷ்ணா சார் சொன்னார், நிறைய விருதுகள் கொடுக்குறீங்க பல விஷயங்களுக்கு, நாட்டியம் அல்லது இசை, டான்ஸு, ட்ராமா, இது மாதிரி கச்சேரி கொடுக்குறீங்க. பேச்சு கச்சேரின்னு ஒரு விருது கொடுக்குறதா நீங்கள் எனக்கு தான் கொடுக்கணும். நான் 36-37 மேடையில் நான் பேசியிருக்கேன்னு சொன்னார். அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும், அவர் இசை நிகழ்ச்சின்னு வருஷத்தில் ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் ஒத்துப்பார். அவர் அது மாதிரி ஒத்துக்கிறது இந்த வருஷம் நுங்கம்பாங்க கல்ச்சரில், அதுவும் நம்ம சபை தான், அதுக்கு பாடுறேன்னு ஒத்துட்டுருக்கார். நான் அதுக்கு உங்கள் எல்லா சபையிலையும் நமஸ்காரத்தை தெரியப்படுத்திக்கிறேன்.
அந்த மாதிரி அது பேசும்போதும் சொல்கிற மாதிரி தமிழோ ஆங்கிலமோ தெலுங்கோ ரொம்ப சாதாரணமாக பேசக்கூடிய வாய்ப்பு பெற்றவர். இன்னும் நான் நிறைய சொல்லலாம். அப்புறம் நடராஜன் சார் பேசியிருக்காரு, இன்னும் பல விஷயங்கள் சொல்லக்கூடும். அதே மாதிரி நடராஜன் சார் காலத்தில் நான் சொல்லியிருக்கேன், நிறைய டிவியில் வந்து அவர் காலத்தில் மியூசிக்கு நிறைய செஞ்சுருக்கார், நாடகத்துக்கும் செஞ்சுருக்கார். இன்றைக்கி வந்து பல சீரியல்கள் பல ப்ரைவேட் சேனலில் நடக்கிறதுனா அது பிள்ளையார் ஷீ போட்டு நடராஜன் சார் தான் அன்றைக்கி. ஏன்னா ஏஆர்எஸ் வந்திருக்கார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், இப்போ 75, 76, 77லாம் நல்ல ப்ரைம் டைமில் ஒரு ஹிந்தி நாடகத்தை தமிழாக்கம் பண்ணி அது போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் இவர் டெல்லிக்கு போய் அங்கே சொல்லி எங்கள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து நாடகங்களே கிடையாதா, சபா அது அது நடத்தக்கூடிய தகுதி படித்தவங்க கிடையாதுன்னு சொல்லி சண்டை போட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்லாட்டை வந்து நமக்கு வாங்கி கொடுத்து இப்போ நிறைய நம்ம சம்மந்தப்பட்ட பல நாடகங்கள் வந்தது. அதே மாதிரி காலம்பரை 5:30லேருந்து 6 வரைக்கும் காலம்பரை வந்து 1/2 hour சங்கீத கர்நாடக இசை கேட்கறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருந்தார். நிறைய அப்போ இப்போ வந்து இப்போவும் ஓரளவு ஸ்பான்சர் எதிர்பார்த்து தான் சபாக்கள் நடக்க வேண்டியிருக்கு. நான் சொல்கிறது ஒரு 15 வருஷம் முன்னாடின்னு வச்சுங்களேன். அப்போது ஒரு சபாவுக்கு 2 ப்ரோக்ராம் இவங்க வந்து எடுத்து இதில் டிவியில் ஒளிபரப்புவாங்க. அது 28,000 ஒரு ப்ரோக்ராமுக்கு சபாவுக்கு கொடுக்குறது. 2 ப்ரோக்ராம்னு 56,000. அப்போ பெரிய விஷயம். அதில் வந்து பெரும்பாலும் வந்து என்ன சொல்கிற ஆர்டிஸ்ட் கூட ஒன்று இந்த பூரா பணமாக சபாவுக்கு தான் சேர்ந்தது. ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஜேஸ்தாஸ் பேசிட்டு இருந்தார் உட்லண்ட்ஸில் நிகழ்ச்சியில். அவர் சொன்னார், என்னங்க இது மாதிரி நீங்கள் 28,000 சபா கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஒரு ஷேர் கொடுக்கணும்னு ஒரு கண்டிஷன் போட்டு கொடுக்கூடாத, எங்களுக்கு உண்மை கொடுக்குறதில்ல சபாக்காரங்க அப்படின்னார். உண்மையிலே வந்து சபா வந்து சில பேருடைய கச்சேரிகளில் வர வருமானத்தை வச்சுன்னா மற்ற நிகழ்ச்சி ஈடு கட்டின்னு இருக்கு. அதுவும் போகிறலன்னு சொல்லி நம்ம ஸ்பான்சர்ஷிப் வாங்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கோம். அவர் சும்மா வேடிக்கையாக சொன்னார், அது சீரியஸாக எடுத்துன்னு சொல்லலை. அந்த மாதிரி அந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் ஒரு 56,000 1/2 லட்சம்ன்றது பெரிய விஷயம். அது வந்து தூர்தர்ஷ்டம்லாம் தெரிஞ்சுன்னு வந்தாங்க. இன்னும் பல விதங்களில் நான் நிறைய சொல்லிட்டு போகிற அளவுக்கு அவங்க தூர்தர்ஷ்டம் மூலிமா நிறைய உதவி பண்ணிட்டு இருந்தார். இன்றைக்கும் சில பேர் சொல்கிற மாதிரி தூர்தர்ஷனில் இருந்ததை விட இப்போ அதிகமாக அவருக்கு மேடையில் வரக்கூடிய பேசக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்த விஷயம் பழைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு வந்து தேதி வாரியாக குரூப் சொல்லிட்டு ஒரு சிலர் தான் இருக்காங்க. செம்மங்குடி மாமா அது மாதிரி இவங்க அது மாதிரி ஒரு சிலர் தான் அப்படி சொல்ல முடியும். ஏன்னா இவர் இருந்தது பூராமே வாழ்க்கை பூராவும் ஏஐஆர்னு தூர்தர்ஷன் இருந்ததுனால பலரோடு பலவிதமான அனுபவங்கள் ஏற்பட்டிருந்தது. அவர் வந்து ஏஐஆரில் இருந்தபோது நடந்த நிகழ்ச்சிகளை காற்று நிலைன்னு ஒரு புஸ்தகம் போட்டிருந்தார். அந்த புஸ்தகம் போட்ட உடனே அந்த புஸ்தகத்திற்கு முதல் காப்பி எம்எஸ் அம்மாட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி கொடுத்த போது அந்த மாதிரி தள்ளிகிட்டே வந்தாங்க. அவங்கள பற்றி ஒரு 3 பக்கம் இருந்தது. பழைய ஃபோட்டோ ஒன்று இருந்தது. அந்த மாதிரி அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. எப்போ 1951, 52 டெல்லியில் எடுத்து ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். பார்த்து இது ரொம்ப வருஷம் இருக்குமே, எப்படி உங்களுக்கு கிடச்சின்னு விசாரிச்சுட்டு இருந்தேன். அந்த மாதிரி எதை செஞ்சாலும் செய்வனை திருந்து செய்யக்கூடியவர். அவர் இன்றைக்கி வந்து பாராட்டி பேச இருக்கின்றார். சொன்ன மாதிரி பத்மநாபனை பற்றி சொன்னாங்க. பத்மநாபன் சார் எனக்கு முன்னாடி கேஆர் சந்திரன் இங்கே பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அவர் எம்எஃப்ஏல அவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இல்லை பாரசாத சபாவில் வைஸ் பிரசிடெண்ட் சந்தேகமாக இருப்பா அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா பூரா எங்களோடய இருப்பார். எங்களுடைய அத்தனை இந்த நாட்டிய நிகழ்ச்சி இப்போ 85 நிகழ்ச்சிகள்னா அதை பற்றி எனக்கோ ஹரிகரனுக்கோ கிருஷ்ணமூர்த்திக்கோ ஒன்றுமே அதை பற்றி வழி தெரியாது, கஷ்டம் தெரியாது. பூரா அவரே தான் பார்த்துட்டு இருந்தார். அவ்வளோ பேர் சந்தோஷம். இது கொஞ்சமாக இன்றைக்கி ஒரு 1.5 மாதம் நடக்கிறதுனா அவ்வளோ பேர் இன்றைக்கி நாட்டியம் ஆடுறதுக்கு வந்து அவங்களுக்கு என்ன சொல்ல தயாராக இருக்காங்க. அது அந்த தகுதி பெற்றிருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்டேஜ் கிடைக்கிறது இல்லை. நாம் ஒருத்தர் தான் ஒரு 45 நாள் நடத்துகிறோன்னு நினைக்கிறேன். வேறு யாரும் அந்த அளவுக்கு செய்யலை. அந்த மாதிரி அது வெங்கடகிருஷ்ணன் இருந்த காலத்துலேருந்து பார்த்தா சபா தனக்குன்னு அந்த இளம் கலைஞர்களை ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு கொள்கையாக செஞ்சுட்டு வரோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு வரோம். சொன்ன மாதிரி அவர் எங்களுக்காக எங்கள் சபா ஒரு கூட வேறு ஒன்றும் வேலை இல்லைன்னு சொல்லலாம். அவர் ஜனவரியில் டிசம்பரில் ஆரம்பித்து டிசம்பர் பூரா ஜனவரி பூரா பிப்ரவரி பூரா 3 மாதம் அவருக்கு வந்து சபான் ஒர்க்கு ஃபுல்லாக இருந்துட்டுருக்கு. அவருக்கும் உங்கள் சார்பில் நமஸ்காரத்தை தெரியப்படுத்திக்கிறேன். இன்றைக்கி பாட்சா சபா கொஞ்சம் வசதியாக பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்குன்னா ஹரிகரன் தான் காரணம். ஒவ்வொரு வருஷமும் அவரே ஒரு இலக்கை நிர்ணயிச்சுப்பார். அவரே அந்த இலக்கை தாண்டிடுவார். ஒரு 4 வருஷமாக அதை விட குறைச்சலை பண்ணதில்லை. நடுப்புற ஒரு 2 வருஷம் உங்களுக்கு தெரியும். 97க்கு அப்புறம் சில வருஷங்கள், இப்போ போன வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தரம் ஒரு சின்ன ஸ்லம்ப் இருந்தது, ரெசெஷன் இருந்தது. அப்போ கூட அவருடைய ஸ்பான்சர்ஷிப் கலெக்ட் பண்ணுறது குறையலை. அந்த அளவுக்கு நல்ல ரேப்போர்ட் வச்சுருந்தார். இந்த வருஷமும் நிறைய செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து எப்படியாவது ஒரே கனவு
சொந்த சபான்னு ஒரு சின்ன கட்டடமாவது கட்டினோன்னு பகவான் வந்து அதுக்கு அனுகிரகம் பண்ணி உங்கள் எல்லோரும் சாப்பிட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து டே டு டே அஃபேர்ஸ் பூரா அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இப்போது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் சின்ன கட்டடம், ஒரு 10 வருஷம் இருக்கும் அந்த கட்டடம் கட்டி வெங்கடரங்கம்பள்ளி ஸ்ட்ரீட்டில். ஏற்கனவே நம்ம சபா இருந்த இடம் வெங்கடரங்கம்பள்ளி ஸ்ட்ரீட்டில் அவங்க ஓனருக்கு ஒப்படைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த கட்டடத்தை அவங்ககிட்ட ஒப்படைச்ச பிறகு ஏதாவது அதில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. பரசாசுவாமி பெருமாள் பிப்ரவரி மாதத்தில் பாரிவேட்டு வரும்போது முதல் இதை அங்கே பண்ணுறது எங்கள் சபாவில். இப்போ நாங்கள் அங்கேருந்து வேற எங்கேயா போயிட்டோம்னா எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு குறிப்பிட்ட வழி இருக்குது, அந்த வழியாக தான் போகணும், மாறி போக முடியாது. அப்புறம் நம்ம இடம் வேணும் சுவாமி இந்த இறங்குறதா இருந்தால். அதுக்கப்புறம் இந்த ட்ரஸ்ட்டுக்கிட்ட கேட்டுன்ற போது ஒரு அரை கிரவுண்டு ஒரு சின்ன போர்ஷன் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அதை வந்து சுவாமி வந்து அங்கே ஏழை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்காக மட்டும் வச்சுருந்தோம். அப்புறம் பின்னாடி வந்து ஒரு சின்ன மியூசிக் கிளாஸஸ்லாம் நடத்தலாம்னு சொல்லிட்டு இப்போ அதை ஏற்பாடு பண்ணி நடந்துட்டு வருது. அது கொஞ்சம் பெரிய அளவில் இனிமேல் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கோம். உங்கள் எல்லாருடைய ஆதரவும் எப்போ பார்சா சபாவுக்கு இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த புது வருஷத்தை எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் எல்லா வசதிகளோடு இருக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு மறுபடியும் பாலமுருகிருஷ்ணா அவர்களுக்கு நமஸ்காரம் தெரியப்படுத்திட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் தலைவர் இது நல்ல ஸ்பீச் இன்றைக்கி. எப்போவுமே நல்லா பேசுவார், இன்றைக்கி ஒன்றும் ரொம்ப வசதியாக பேசியிருக்கார். அடுத்தது ஸ்ரீ பாலமுருகிருஷ்ணா அவர்களை இந்த விழாவினை துவக்க உரை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். 7 மணிக்கு டான்ஸ் போட்டிருக்கு, முடிஞ்ச மட்டும் இதில் கீப் அப் ஆர் டைம். அனைவருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துகள். இந்த வருஷம் நான் கொஞ்சம் பெரியவன் ஆயிட்டேன். பேச்சு கச்சேரி இருக்கும்போது நான் கொஞ்சம் வயசாச்சோங்கிற ஒரு சந்தேகம். பாடும்போது அந்த எண்ணம் வரல. பார்த்தசாரதி சுவாமி சபா பாரதத்திலிருந்து பாரதம் வந்தது. அதுக்கு சாரதி வந்து கிருஷ்ணன், அது ஒரு ரதம், அதுக்கு சக்கரங்கள் நம்ம நல்ல குப்புசாமி செட்டியாரும் நடராஜன் அவர்கள் தான். இல்லாட்டா வண்டி போகாது. சாரதி சும்மா உட்காந்து என்ன பிரயோஜனம்? நல்ல குப்புசாமி செட்டியாருக்கு நான் பேர் மாற்றியாச்சு ரொம்ப நாளாக. இன்னுமே அப்போ யாரும் சொல்லப்படாது, நான் சொன்னது தான் சொல்லணும். நல்ல குப்புசாமி செட்டியார் அவர் நான் நல்லவர் தான் கூப்பிடுவேன். ஆர்டிக்கு முதல்ல ஒரு உருவம் கொடுத்தது நடராஜர் தான். நடராஜர் தான் முதல்ல நாட்டியம் சப்தங்கள் உற்பத்தி செஞ்சது நடராஜ சுவாமி தான். அதுக்கப்புறம் தான் அந்த சப்தங்கள் வச்சு எப்படி பாடுறதுங்கிறது வந்திருக்கு. அதனால எல்லாத்துலேயும் ஒரு ஆட்டி வைக்கிறவர் நம்ம நடராஜன் தான். அவர் சொன்னபடி தான் எல்லாரும் செய்யணும். நான் அப்படி தான் இருந்தேன். அவர் தீர்க்கதர்ஷி, தூரதர்ஷி கூட.
அவர் எனக்கு வந்து என்ன சொல்லுவோம், பாஸ். நாங்கள் வேலை செய்யும்போது அவர் சொன்னபடி தான் நான் கேட்பேன். இப்போ கொஞ்சம் வயசில் எனக்கிட்ட ரொம்ப சின்னவர்னு இப்போ தான் தெரியுது. ரொம்ப பெரியவர், வயசில் கூட பெரியவர் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்க்கறதுக்கு சொல்லலை, ரொம்ப நாளாக தெரியும், எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்காரு, அதனால எனக்கு ரொம்ப வயசாகிட்டு இருக்கும்னு சொன்னேன். எங்களுக்குள்ள ஒரு தொடர்பு ரொம்ப வருஷமாக ஒரே விதமாக இருக்கு. எனக்கு கச்சேரி நிறைய கேட்டுட்டு நல்லவர் என்ன, அப்பா நீ ட்ரெஸ்ஸு எல்லாம் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு நல்ல வேஷ்டி கொடுத்தது அவர் தான். அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் சரஸ்வதி அம்மா பார்த்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோ. இந்த 110 வருஷம் வயசு இந்த சபாவுக்கு. முதல்ல யார் இனாகிரேட் பண்ணாரோ தெரியாது, அவர் ஆசீர்வாதம் பண்ணியிருப்பார். சதமானம் பவதி சதாயு புருஷேந்திரிய ஆயுஷ் ஏவேந்திரியே பிரதிதிஷ்டதின்னு சொல்லியிருப்பார். அதனால இத்தனை வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு இந்த சபா. தி ஓல்டஸ்ட் சபா ப்ராபபிள். இப்படிப்பட்ட ஒரு சபாவுக்கு ஒரு சொந்த ஆடிட்டோரியம் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. சொந்த ஆடிட்டோரியம் தான் இருக்கணும் தவிர நிகழ்ச்சிகள் எல்லாம் எங்கெங்கேயோ அங்கே சில நாள் இங்கே சில நாள் அந்த மாதிரி வச்சுக்கிறது எனக்கு திருப்தியாக இல்லை. நம்ம நல்லவர் நினச்சிட்டா ஆயிடும். அது ஆன பிறகு நான் சின்னவனாகி கச்சேரிகள்லாம் பண்ணுறேன். இந்த வருஷம் இந்த நாட்டிய விழா ஆரம்பத்தில் முதல்ல நாட்டிய கலா சாரதிங்கிற விருதம் கலைமாமணி டாக்டர் சரஸ்வதி பெற்றுக்கொள்ளப்படுகிறார். அவர் இந்த விருதுக்கு 110% இந்த பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவர். She is a guru. She is a mother to disciples. She takes care of every student. Once somebody joins her, nobody will go even to their houses. இப்போ பார்த்தாலும் ஒரு சங்கீதம் நாட்டியம் வீட்டில் இருக்கும். நான் சில சமயம் வீட்டுக்கு போகும்போது என்கிட்ட பேசுறதுக்கு என்னை பார்க்கறதுக்கு கூட டைம் இருக்காது. அப்போ 24 மணி நேரம் இந்த கலா சங்கீதம் நாட்டியம் சிஷ்யர்கள் அதை தவிர வேறு எந்த யோசனையும் கிடையாது. அந்த வகையில் இந்த வருஷம் இந்த பொருத்தமான விருது கொடுக்கறது ரொம்ப முக்கியமானது, விசேஷமானது, எல்லாரும் சந்தோஷப்பட்டதக்க வேண்டும். அதுக்கு இந்த நாட்டிய விழா ஆரம்பம் நான் செய்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை, எனக்கு ஒரு பெரும் பாக்கியம். என்ன இந்த மாதிரி ஒரு சபா ஆந்திராலே தான் ஒன்று இருக்கு. அது 120 வருஷம். அதுக்கப்புறம் இதுதான் பெருசு. நான் 70 வருஷம் இருக்கும் அந்த சபாலே பாடினேன். எல்லா சபாலையும் பாடினேன். அந்த காலத்தில் அந்த சரஸ்வதி கான சபாங்கிறது எப்படின்னா, அங்கே பாடினாதான் வித்வான்னு ஒரு பேர் வரும். அதே மாதிரி நமக்கும் இந்த பார்த்தசாரி சுவாமி சபாவுக்கு ஒரு சொந்த ஆடிட்டோரியம் வச்சு இன்னும் என்னென்ன பண்ணணும்
எப்படி ஒரு கௌரவமான ஒரு ஸ்டேட்டஸ் வரணும், இதெல்லாம் சிலதெல்லாம் என் மனசில் இருக்கு. நான் நல்லவர்கிட்டையும் நட்சராஜன் சார்கிட்டையும் சொல்லுவேன், அப்போ சீக்கிரமாக நடக்க வேண்டும். அந்த சொந்த ஆடிட்டோரியம் கூட நான் தான் ஆரம்பிக்க வேண்டும். ஸோ சரஸ்வதிக்கு என்னுடைய வாழ்த்துகள், ஆசீர்வாதங்கள். இந்த சந்தர்ப்பம் கொடுத்த பார்த்தசாரதி சுவாமி சபா அவர்களுக்கும் நல்லவருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் சொல்லி இந்த விழா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க வேண்டும். நன்றி வேண்டிக்கிறேன். வணக்கம். டாக்டர் பாலமுருகிருஷ்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்தது நாட்டிய கலாசாரதி வழங்கும் உற்சவம். டாக்டர் சரஸ்வதி அவர்களுக்கு இந்த அவார்டு கொடுக்கணும்னு டிசைட் பண்ணுறச்ச டாக்டர் அலி குசாம் செட்டியார் அவர் தலைமையில் நடந்த நம்ம ஒரு மீட்டிங் அப்போது இந்த அவார்டு அவருக்கு கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு ஒன்று டிசைட் பண்ணுறச்ச, ரொம்ப தன்னடக்கம் மிக்கவர், தன்னை முன்னிறுத்திக்கவே மாட்டார். அவருக்கு அவ்வளோ வித்வத், அத்தனை சிஷ்யர்கள், அவ்வளோ டான்ஸ் ப்ரொடக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கார். விபஞ்சின்னு ஒரு அதை நிறுவி அதில் அவ்வளவு நிகழ்ச்சிகளை கொடுத்துருக்கார். நிறைய டூர், ரொம்ப அவ்வளோ ஈஸியாக நம்ம அவரை போய் மீட் பண்ணவே முடியாது. எப்போ போனாலும் ஊருக்கு போயிருக்காங்க, ஃபாரின் போயிருக்காங்க. அந்த அளவுக்கு அவ்வளவு பிஸி, அவ்வளவு சாதனை படைத்தவர். இருந்தாலும் தன்னை முன் நிறுத்திக்கவே மாட்டாங்க. இவங்க இவ்வளவு சாதனை படைத்தவர்களான்ற அளவுக்கு தன்னை முன்னிறுத்திக்கவே மாட்டாங்க. அந்த ஒரு நல்ல ஒரு பெரிய குணத்தை பாராட்டி இந்த நாட்டிய கலாசாரதி அவரது லைஃப் டைம் அவரது அச்சீவ்மெண்ட் தி பரதநாட்டியம் ஃபீல்டு கொடுக்கணும்னு எல்லோரும் யோசித்து டிசைட் பண்ணோம். நவ் தி சைட்டேஷன். ஸ்ரீ பார்சாரி சுவாமி சபா, Triplicane, Chennai 6,05,000. We, the President, members of the governing body and the members of Sri Parthasarathi Swami Sabha, now assembled in this Sadas, do hereby confer on you, Dr. S. Saraswati, the Birudu of Natya Kala Saradi, for your dedicated and continued service to the field of Bharatanatyam. And in token thereof, we hereby present to you this Birudu Patra and authorize you to wear the insignia presented to you herewith. May we pray to Lord Sri Parthasarathi to bestow on you long life and strength to continue to render service in the field of Bharatanatyam. Signed by Dr. Naliku Samcheti, President, Sri K. Hariharan, Sri M. Krishnamurthy, Honorary Secretaries, 16th January 2010. This award carries a pure gold medal, a Birudu Patra and a cash prize of rupees 5,000. ஒரே ஒரு விஷயம், சரஸ்வதி என்னுடைய வாழ்த்துகள், ஆசீர்வாதங்கள். நாட்டிய கலா சாரதி கலை மாமணி டாக்டர் சரஸ்வதி, பாலமுரளி சங்கீத சாரதி. ரொம்ப ஆப்ட். அடுத்தது ஸ்ரீ ஏ நடராஜன் சார் அவர்களது வாழ்த்துரை.
எல்லோருக்கும் வணக்கம். இந்த சபையின் தலைவர் டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களுடைய தலைமையிலும் வழிகாட்டுதலும் சிறமேற்கொண்டு கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் ஹரிஹரன் அவர்களும் கூடவே பத்மநாபனும் இணைந்து இந்த மராத்தன் டான்ஸ் ஃபெஸ்டிவலை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதனுடைய தொடக்க விழாவை ஒரு ராசியான தலைவர் இருக்கின்ற சபையினுடைய நாட்டிய விழாவை ஒரு ராசியான கை குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்திருக்கிறது டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள். இது எத்தனை நாட்கள் நடைபெறுகிறது, யாரெல்லாம் பங்கு பெறுகிறார்கள் என்றெல்லாம் பட்டியலை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னார்கள். செட்டியார் அவர்கள் விரிவாக பாராட்டுரை வழங்கிவிட்டார்கள். அதற்கு மேலும் பேசுவது அதிக பிரசங்கித்தனம் என்றாலும் எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அருமையான தொடக்கம் தீபிகா அவர்களுடைய இசையோடு இங்கே விழா தொடங்கி இருக்கிறது. இதை மேடையில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, கீழே இருந்து வழுவூர் ரவி அவர்களும் ஏஆர்எஸ் அவர்களும் காத்தாடி ராமமூர்த்தி அவர்களும் நெல்லை சுந்தரராஜன் ராஜா போன்றவர்களும் பால சரஸ்வதி நாட்டிய பேரொளி நாட்டியத்தின் இலக்கணத்தை வகுத்து இலக்கியமாக திகழ்ந்த பால சரஸ்வதியின் பேரன் வந்திருக்கிறார். இங்கே கிருஷ்ணகுமார், பின்னி கிருஷ்ணகுமார் போன்றவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் சேர்ந்து சரஸ்வதியை வாழ்த்துவதாக நான் கருதுகிறேன். தூர்தர்ஷனை பற்றி செட்டியார் சொன்னார், கவலையை தீர்ப்பது நாட்டிய கலையே என்று பாகவதர் பாடினார் நாட்டக்குறிஞ்சியில். அது மாதிரி கவலையை தீர்ப்பது நாட்டிய கலை. மற்ற விஷயங்களுக்கு எப்படியோ நாட்டியத்தை பொறுத்தவரை நான் என்ன செய்தேன் என்பதற்கு என்னுடைய பழைய பிஏ கணேசன் வந்திருக்கார், அவர் சாட்சி. தனஞ்சயன் அவர்களும் சித்ரா விஸ்வேஸ்வரன் அவர்களும் மற்ற முன்னணி கலைஞர்கள் ஒரு நாள் தொலைக்காட்சி நிலையத்திற்கு வந்தார்கள். நாட்டியத்திற்கு காலங்காலமாக ஏபிசி என்று இருக்கிறது. அதற்கு உண்டான தொகை 2000, 3000, 5000 கொடுக்கிறீர்கள். அதை வாங்கி கொண்டு கையிலிருந்து காசு கொடுத்து கலைஞர்களுக்கு, குருமாருக்கும், பக்கவாத்தியம் வாசிக்கின்றவர்களுக்கும் தர வேண்டியதாக இருக்குது. அப்படி கொடுத்தா கூட பரவாயில்ல. ஆனால் எங்களை மறந்தும் ஒரு விஷுவல் ஷாட் கூட காமிக்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் பின்னணியில் இருக்கிறோம், ஆடுறவங்களை மட்டும் 1, 2, 3 கேமராவில் வச்சு ஷூட் பண்ணி காமிச்சிட்டு போயிடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது அவங்க சொன்ன கருத்து ரொம்ப நியாயமாகப்பட்டது. அங்கு வந்திருந்த போது சித்ரா அவர்களுக்கு சற்று உடல்நலம் இல்லாத இருந்தும் நான் சொன்னேன், ஒரே ஒரு மாதம் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு இதை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நல்ல வேளையாக நாம் சொன்ன காரணத்தை உடனடியாக டெல்லி ஒத்துக்கொண்டு அதற்கு பிறகு ஒரு ஆர்டர் வந்தது. அந்த ஆர்டர் படி தான் இப்போது இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போதும் நீங்கள் பார்க்கலாம், சரஸ்வதி அவர்கள் குரு இருந்து அவருடைய மகள் பிரியாவிற்கு தட்டினார் என்றால் அவருடைய குழு பூராவும் ஒரு விஷுவல் ஷாட்டில் குறைஞ்சது ஒரு ஷாட் வரும். முதல் அங்கீகாரம் ஒன்று. ரெண்டாவது, ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ பேமெண்ட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பக்கவாத்தியத்திற்கும் பேமெண்ட் கொடுக்கப்பட்டு வருகிறது. இது நாட்டியத்திற்கு நான் செய்த எளிய கடமையாக நான் கருதுகிறேன். செட்டியார் அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொல்லும்போது அப்போதெல்லாம் என்னுடைய கன்சல்டேஷன் செட்டியார் அவர்கள்தான். அவரோடு சேர்ந்து சில விஷயங்கள் பேசுவதுண்டு. அந்த வகையில் எனக்கு தோன்றா துணையாக இருக்கின்ற செட்டியார் அவர்கள் பாராட்டியதை நான் பெரும் பாராட்டாக கருதுகிறேன். எனக்கு வாழ்நாள் முழுதும் மறக்க முடியாத தலைவர் எனக்கு டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள். எத்தனையோ சொன்னாங்க. சார், கலை தொண்டால் தலைமகனாக இன்று நிற்பவர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள். நிறைய விஷயங்கள் அவர் 36 கூட்டம்னு சொன்னார். நானும் அவரும் சேர்ந்து குறைஞ்சது ஒரு 5 இடத்துல கச்சேரி பண்ணியிருப்போம். 5 இடத்துல கச்சேரி பண்ணதில் அவர் சொன்னது போக விட்டு போனதுலேருந்து 1, 2 சொல்ல விரும்புகிறேன். தென்னிந்திய இன்னைக்கு சங்கமம் முடியுது. தென்னிந்திய வட இந்திய இசை சங்கமமான ஜுகல்பந்தி நிகழ்ச்சியை ஜனரஞ்சகமாக்கி ரசிகர்கள் ரசிக்கும்படி தந்தவர் இவர்தான். முதலில் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு வழிவகுத்தவர் இவர்தான். சில பெயர்கள் சொல்லுகிறேன், நீங்கள் கேட்டு பாருங்கள். லாவங்கி, மகதி கீழே உட்கார்ந்திருக்கிறாள், கீபோர்டு வாசிக்கின்றவள். மகதி, மனோரமா, முராரி, ஓம்காரி,
ரோஹிணி, சர்வஸ்ரீ, சுமுகம், துஷ்மா, புஷ்கர கோதாவரி இதெல்லாம் என்னவென்று உங்களுக்கு தெரிகிறதா? என்ன பெயர்கள் என்று தெரிகிறதா? இந்த பெயர்களில் கொண்டு புதிய ராகங்களை உருவாக்கி உலவ விட்டவர் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணன். அபூர்வ ராகங்களை இவரால் உருவாக்கப்பட்ட புதிய ராகங்கள் இவைகள் எல்லாம். அதனால்தான் சுவாமி சின்மயானந்தா சொன்னார், பாலமுரளி கிருஷ்ணா அவர்களே ஒரு இசை வரலாறு என்று சொன்னார்கள். ரொம்ப பொருத்தமான ஒரு கணிப்பு என்று கருதுகிறேன். நாட்டியத்திற்கு அவர் செய்திருக்கிற சாதனைகள் அளப்பரியது. அவர் இன்றைய தினம் இருந்து கொடுப்பது ரொம்பவும் பொருத்தமானது. 2-3 தினங்களுக்கு முன்பு பிரியா அவர்கள், ஜெயராமன் அவர்கள் நடனத்திற்கு போயிருந்தேன். ஓம்காரி என்று சண்முக பிரியாவில் ஒரு வர்ணம், சண்முக பிரியாவினுடைய உரைநடை, இலக்கணம், இலக்கியம் அத்தனையும் பிழிந்து ஒரு அபூர்வமான ஒரு கருத்தை, அதுபோல் ஒரு வர்ணம், என்ன உன்னதமான வர்ணத்தை அவர் கொடுத்திருக்கிறார் என்று நான் சிலிர்ப்படைந்து அவரிடம் பக்கத்திலே உட்கார்ந்து சொன்னேன். அதற்கு அந்த வியப்பு மறைவதற்கு முன்பு இன்னொரு தில்லானா, கதிவேத தாள பிரிய ராகமாளிகான்னு ஒரு 5 பிரியா, நான் சொன்னேன் நிகழ்ச்சி முடிஞ்சு வந்தபோது 5 பிரியா இருக்க, ரசிக பிரியாவோடு சேர்த்து பிரியா ஜெயராமன் 6வது பிரியா என்று சொன்னேன். அதுபோல் அந்த தில்லானா பார்த்த அந்த இன்ப அதிர்ச்சி நீங்குவதற்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அவ்வளோ அழகாக தில்லானாக்களை செய்திருக்கின்றவர். இப்படி கணக்கிலடங்காத பதங்கள், கணக்கிலடங்காத வர்ணங்கள், கணக்கிலடங்காத தில்லானாக்கள் நாட்டியத்திற்கு செய்த அவரை விட சிறந்தவர் இந்த நாட்டிய விழாவை தொடங்கி வைப்பதற்கு சிறந்தவர் இருப்பார் என்று நான் கருதவில்லை. அந்த வகையிலே ரொம்பவும் பொருத்தமான டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் மீது செட்டியார் அவர்களுக்கு அளப்பரிய ஒரு மரியாதை உண்டு. அவர் முதல்ல நானும் செட்டியார் அவர்கள் தான் போய் பார்த்தோம். பார்த்தபோது அவங்க மகனுடைய கல்யாணத்துக்கு கச்சேரிக்காக பார்க்க போனோம். நார்மலாக அவர் என்ன ரேட்டு வாங்குறாருன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் வியப்படைவீங்க. ரேட்டை பற்றியே பேசலை. ரேட்டை பற்றியே பேசாமல் நான் வர்றேன், இந்த தேதி ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி எவ்வளவு ரேட்டு வெளியில் வாங்குறாங்களோ அதை விட அதிகமாக செட்டியார் கொடுத்துருப்பார், அது உங்களுக்கே தெரியும். அதோடு சேர்ந்து ஒரு வேஷ்டி, நிறைய ஜருக வச்ச ஒரு வேஷ்டியை கொடுத்தார். பணத்தை விட அந்த வேஷ்டியை ரொம்ப அதிகமாக நேசித்தார். அந்த பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் இன்றைய தினம் நாட்டிய விழாவை தொடங்கி வைத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னார்கள், சரஸ்வதி அம்மாவை பற்றி சொன்னாங்க, நிறைய சொன்னாங்க. அமெரிக்க பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் கொடுத்தது, ஜாகிரபி படிச்சுட்டு நாட்டியத்துக்கு வந்திருக்காங்க, எம்ஏ ஜாகிரபி. நடனப்பள்ளியை நிறுவியவர். ஷி ஹஸ் டன் டான்ஸ் ஒர்க் ஷாப்ஸ், பாரதிய வித்யாபவன், லண்டன், ஆஸ்திரேலியா, USA, கனடா, பிரான்ஸ், சவுத் ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், பல இடங்களுக்கு நானும் செல்கின்ற, அவர் செய்கின்ற வேலையை பார்க்கின்ற வாய்ப்பும் எனக்கு ஏற்பட்டிருக்கு. 2000க்கு மேற்பட்ட நடன கச்சேரிகள் நிகழ்த்தியிருக்கார். ஷி ஹஸ் டன் காம்பேரிங் ப்ரோக்ராம்ஸ் இன் இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, பெங்காலி. சிறந்த எழுத்தாளர். பரதநாட்டிய கலை என்று ஒரு அருமையான புத்தகத்தை எழுதியிருக்கார். சுப்புடு அவர்கள் மதிப்புரை தந்திருக்கிறார். எப்போவாவது பரதநாட்டிய அரங்கேற்றத்துக்கு நான் போகிறதா இருந்தால் வர்ணம் என்னான்னு கேட்டுக்குவேன். கேட்டுக்கிட்டு ரெஃபரன்ஸுக்கு அந்த புக்கை பார்ப்பேன், இல்லைன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பரதநாட்டியம் ஆடுகின்ற குமாரி திவ்யரஞ்சினி ரகுராஜ், ஜனரஞ்சினி ரகுராஜ் அவளுடைய அரங்கேற்றத்திற்கும் நானும் செட்டியார் அவர்களும் சென்றிருந்தோம். காமராஜ் அரங்கத்தில் பிரம்மாண்டமாக செய்தார். அவர்கள் இன்றைய தினம் ஆட இருக்கிறார்கள். அந்த அரங்கேற்றத்துக்கு போகிறதுக்கு முன்பு அவங்ககிட்ட தான் கேட்டேன். இதில் ஏன் கேட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். டான்ஸ் ஆடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, டான்ஸை கற்றுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தான் என்ன கற்றுக்கொண்டோம், என்ன ஆடுகிறோம், என்ன ஆடப்போகிறோம் என்பதை சொல்லுகின்ற ஆற்றல் சில பேருக்கு தான் இருக்கும். ஓதி உணர்ந்து பிறர் குறைத்தல் என்று திருவள்ளுவர் சொல்வார். ஓதுதல் என்றால் கற்றுக்கொள்ளுதல். நிறைய பேர் கற்றுக்கொள்வார்கள், கற்றுக்கொண்டதை உள்வாங்கிக் கொள்வார்கள் ஓதி உணர்ந்து. ஆனால் தான் என்ன கற்றுக்கொண்டோம் என்பதை பிறருக்கு சொல்லுகின்ற ஆற்றல் சிலருக்கு மட்டும்தான் வாய்க்கும். அந்த வாய்ப்பை பெரிதும் பெற்றிருப்பவர் டாக்டர் சரஸ்வதி அவர்கள். கீழே இருப்பவர்களை பற்றி சொன்னேன். அருளாளர் ஆரம்பி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தனிப்பட்ட ஆசையும் டாக்டர் சரஸ்வதி அவர்களுக்கும், பாலமுரளி கிருஷ்ணா ஐயாவுக்கும், டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களுக்கும் சாரும், இந்த சபைக்கும் சாரும் என்று சொல்கிறேன்.
தமிழில் மட்டுமல்ல ஆங்கிலத்தில் கிளாசிக்கல் புக் ஆன் டான்ஸ் இன் இங்கிலீஷ் வெளியிட்டிருக்காரு. சுப்புடு அவர்கள் ஒரு அழகாக சொன்னார், நடனத்தில் சரஸ்வதிக்கு தெரியாது ஏதாவது ஒன்று உண்டானால் அது இல்லை என்று தான் சொல்வேன் என்று ரொம்ப அழகாக அவர் எழுதியிருக்கார். ஷி ஹஸ் கோரியோகிராஃப்ட் 92 டான்ஸ் ட்ராமாஸ். இதில் எங்களுக்கு என்ன பெருமைன்னா 71 நாட்டிய நாடகங்கள் தூர்தர்ஷனுக்காக அவர் செய்து கொடுத்தார். ஷீ இஸ் எ வெரி குட் ஃபோட்டோகிராஃபர். ஷீ இஸ் எ வெரி குட் ஆர்டிஸ்ட். தஞ்சை ஓவியங்களை அவர் வரைந்து வைத்திருப்பதை நானே பார்த்திருக்கிறேன். அதை வாங்கி நான் அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்கிறேன். அசோக் ஹோட்டல் டெல்லியிலே போனால் பார்க்கலாம், பெரிய பெரிய படங்கள் இவர் வரைந்தது இவரோட பேரோடு அங்கே இருப்பதை பார்த்திருக்கிறோம். ஷி ஹஸ் கோரியோகிராஃப்ட் டான்ஸ் ஃபார் எ பெங்காலி மூவி சந்தனீர் விச் காட் நேஷனல் அவார்ட், தேசிய விருது இவர் டான்ஸ் கோரியோகிராஃப் பண்ணதுக்கு கிடைச்சிருக்கு. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னார், மற்றவர்களை பற்றி உதவுகின்ற ஒரு குணம் பற்றி சொன்னார்கள். நான் நிறைய சமயங்களில் சில ஆர்டிஸ்ட்டை பற்றி கேட்குறது உண்டு. நான் ஜஸ்ட் அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டி சில பேரை கேட்டு தெரிஞ்சு, எனக்கு கேட்டு தெரிஞ்சு செட்டியார் அவர்கள் கூட போகும்போது எதையும் அவர் பெர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைப்பார். ஒரு பாட்டு ரசித்தா கூட இது என்ன ராகம்னு கேட்டு ரசிப்பார். அதனால் இவர் பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது எனக்கு பயம், லேப்டாப்னு அடிச்சுக்கும், எங்கே ராகம் பேர் கேட்டு போகிறாரா, அந்த ராகம் நமக்கு தெரிஞ்ச ராகமாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். செட்டியார் அவர்கள் சொல்வார், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரை பார்க்குறோம், ஒவ்வொருத்தர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்குறோம், அதனால் நம்மளுடைய குருமார்கள் லிஸ்ட் ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்வார். அதே மாதிரி ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் ஒவ்வொரு தடவை பேசும்போதும் ஒவ்வொருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் எனக்கு ஜாஸ்தி உண்டு. அந்த வகையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அவள் விகடன் பத்திரிகையில் ஒரு படம் போட்டிருந்தார்கள், சிறந்த நடனமணி என்று போட்டு. உள்ளே இவர்கள் சரஸ்வதி அவர்களோடு சிங்கப்பூருக்கு சென்றவர் என்று. அந்த சிங்கப்பூர் ப்ரோக்ராமுக்கு நானும் செட்டியாரும் ஏதோ எங்களால் ஆன உதவி பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு நம்பர் 1 அந்த பொண்ணோட பேர் நல்லா இருக்குது, பொண்ணோட ஃபோட்டோ நல்லா இருக்குது, இது யார் அப்படின்னு கேட்டேன். அவங்க சஸ்பென்ஸ், இது சஸ்பென்ஸ் அப்படின்னாங்க. இன்றைக்கி சாயங்காலம் மியூசிக் அகாடமி மினி ஹாலில் நீங்களும் செட்டியாரும் பாலமுரளி சார் நிகழ்ச்சிக்கு சுப்புடு பாராட்டு விழாவுக்கு வரீங்க. அப்போ உங்களை மேடைக்கு எஸ்கார்ட் பண்ணிட்டு போகிற பொண்ணு அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்படின்னு அப்படியெல்லாம் சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அவங்க தான் இன்றைய தினம் கதக் பரதநாட்டியம் ரெண்டிலும் புகழ்பெற்று இருக்கிற திவ்யா கஸ்தூரி அவர்கள். அவங்க சாதாரணமாக சொல்லியிருக்கலாம், அவங்க ஒன் ஆஃப் த டான்சர்ஸ் அப்படின்னு. ஆனால் தான் யாராவது ஒருத்தரை பற்றி கேட்டால் அவங்கள பற்றி முழு விவரங்களையும் சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு உதவி பண்ணுங்க என்று சொல்கின்ற ஒரு தன்மை தன் மீது நம்பிக்கை இருக்கவர்களுக்கு தான் வரும். தன் மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த மாதிரி உதவி பண்ணுங்கிற இதே வராது. எல்லாம் எனக்கு தெரியும், நான் சொல்கிறவங்களுக்கு கொடுங்கன்னு. அப்படி இல்லாதது ஒரு பெரிய கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு காரணம் நீங்கள் வடநாட்டிலே ரொம்ப நாள் இருந்திருக்கீங்க. இந்த சண்டைகள்லாம் இங்கே இருக்கிற குரூப்பிசமெல்லாம் இல்லாமல் ஒரு உன்னதமான ஒரு கருத்தோடு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். எத்தனையோ பேருக்கு நீங்கள் அன்றைய தினம் பாலமுரளி சார் அவர்கள் டிவிடி ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தேன். செட்டியார்கிட்ட சொன்னேன், செட்டியார் சார் நான் 2 நிகழ்ச்சி முடித்து 3ஆவது நிகழ்ச்சி போனேன், பிரம்மாண்டத்தில் மாட்டிட்டேன், நானே உள்ளே போக முடியல, பேசுகிறதுக்கு உள்ளே போக முடியல அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி பாலமுரளி சார் அவர்கள் செய்கின்ற செயலுக்கு உறுதுணையாக இருப்பதற்கே உங்களுக்கு இன்னொரு விருது கொடுக்கலாம். ஏனென்றால் உதட்டில் இருந்தல்ல, நெஞ்சத்தில் இருந்து சொல்கிறேன். தியாகராஜ கீர்த்தனைகள் 700 என்றால் 700 சொச்சத்தையும் முழுதுமாக தெரிந்தவர் இன்றைய தினம் உலகத்தில் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள். சுமனாச்சு சந்தேகம். அவர் அன்னைக்கு கூட டான்ஸ் கச்சேரி போது கேட்டேன், நோட்ஸ் எடுத்துக்கிறேன் சார் சொல்லுங்கள் அப்படின்னு. ஆஃப் ஹேண்டாக சொல்லுவார், ஆஃப் ஹேண்டாக எல்லாத்தையும் சொல்லுவார். அது ஒன்று. அவர் செய்த சாதனைகள் எல்லாம் ஃபார் தி பாஸ்டரிட்டி, வருங்கால சந்ததிக்காக உருவாக்குகின்ற தன்மையோடு டிவிடி தயார் பண்ணி உலகெங்கும் இன்று உலா வருகிறது என்றால் அதற்கு காரணம் சரஸ்வதி தான். இதெல்லாம் அவர்கள் நாட்டியத்திற்கு தோன்றா துணையாக இருந்து செய்கின்ற காரியங்கள்.
அவருக்கு இன்றைய தினம் செட்டியார் அவர்கள் தலைமையிலே இருக்கின்ற இந்த பார்த்தசாரதி சுவாமி சபா ஒரு பெரிய விருதை அளித்திருக்கிறது. இது ஒரு நீங்கள் இதுவரை செய்த சாதனைக்கு ஒரு அங்கீகாரம். இனி நீங்கள் செய்யப்போகின்ற பணிகளுக்கு, பெறப்போகின்ற விருதுகளுக்கு ஒரு அச்சாரம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். தேசிய அளவிலே உங்களுக்கு ஒரு பெரிய விருது கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்கிறோம், வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். ஒரு சிறப்பான வாழ்த்துறை நட்டேன் சார், அவருக்கு நன்றி. இப்போ இந்த நடந்து முடிஞ்ச டிசம்பர் இசை விழாவில் இந்த யங் டேலண்ட்ஸ்க்கு 12:30 and 2 o'clock கான்சர்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு பேனல் ஆஃப் ஜட்ஜஸை வச்சு வி செலக்ட் பெஸ்ட்டு சிங்கர், பெஸ்ட்டு வயலினிஸ்ட். அது மாதிரி பார்க்குறச்ச இந்த வருஷம் எங்கள் ஜட்ஜஸ் கொடுத்த ரிப்போர்ட் படி 12:30 PM ஸ்லாட். 12:30 PM ஸ்லாட்டில் முதல்ல வந்து ரொம்ப அருமையாக பாடின 2 பேர். அதில் ஃபஸ்ட்டு ரித்விக் ராஜா. ரித்விக் ராஜா ரொம்ப துடிப்பான பையன், TM கிருஷ்ணனுடைய ஸ்டூடெண்ட்டு. ரொம்ப நிறைய கற்றுக்கணுன்ற ஒரு இது நிறைய இருக்காங்க. பாலமுரளி கிருஷ்ணா சாரும் டாக்டர் அலி குஸ்தாம் செட்டியாரும் சேர்ந்து அந்த விருது கொடுங்க. அடுத்தது குமாரி வாராகி விஜயராஜ். இந்த வாராகி விஜயராஜ் இந்த பொண்ணுக்கு நிறைய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா இந்த அவார்டு வாங்குறதுக்காக இல்லை, கனடாலேருந்து தனியாக இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக நேற்று காத்தால இமிக்ரேஷன் ஆஃபீஸில் போய் சண்டை போட்டு 60 days உள்ள திரும்பி போகக்கூடாதுன்னு சொன்னால் கூட இல்லை பார்சாய் சம்சபால பாலமுரளி கிருஷ்ணா சார் டாக்டர் அலி குஸ்தாம் செட்டியார் கையால் அவார்டு போகிறேன்னு சண்டை போட்டு வாங்கிட்டு இந்த அவார்டு வாங்கிட்டு இருக்கா. அது அவ்வளோ சிறப்பாக நினைக்கிறது இந்த அவார்டை. நம்ம சபையின் சார்பாகவே அவளுக்கு ஒரு பெரிய கரகோஷத்தை கொடுக்கணும். அடுத்தது வயலின் அதித்தி கிருஷ்ண பிரகாஷ். அவள் பெங்களூரில் இருக்கிறதால வந்திருக்க மாட்டா. அது நாங்கள் அதை அவகிட்ட சேர்த்துறோம். அடுத்தது பாம்பே ஆனந்த் வயலின் 12:30. பாம்பே ஆனந்த் ரொம்ப நல்லா வாசிச்சார் அன்னைக்கு. அடுத்தது மிருதங்கம் ஆர் ராம்குமார். ராம்குமார் நிறைய வாசிக்கணுன்ற ஒரு ரொம்ப ஈகர், பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கார். சிவராமன் சாருடைய சிஷ்யன். ட்ரிவாண்ட்ரம் ஹரிஹரன். அடுத்தது ட்ரிவாண்ட்ரம் ஹரிஹரன், அவரும் உமையாள்புரம் சிவராமன் சாருடைய பிரதான சிஷ்யர். அவரோட எல்லா கச்சேரிகளுக்கும் கூட போகிறவர். ட்ரிவாண்ட்ரம் ஹரிஹரனை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும்னா, கேரளாவில் அவள் தகப்பனார் தாயை விட்டுட்டு இந்த ஊரில் ஒரு ரூம் எடுத்துட்டு சிவராமன் சார்கிட்ட கற்றுண்டு அவரோடையே இருந்துட்டு அவள் அப்பா அம்மா இவருக்கு பணம் அனுப்பிச்சுட்டு இருக்காரு இது நீ கற்றுண்டு இருக்கணுன்றதுக்கு. ஸோ அவர் நிஜமாகவே இது ப்ரொஃபஷனலாக எடுத்துக்க போகிறார். அவர் பெரிய அளவில் வரணும்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். அடுத்தது 2 PM கான்சர்ட்ஸ் அமிர்தா முரளி. அமிர்தா முரளி ஏற்கனவே ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப சிறந்த பாடகி. இந்த வருஷம் அவார்டு பெறாங்க. அடுத்தது தீபிகா. சுதா ரகுநாதனுடைய சிஷ்ய. நல்ல எதிர்காலம் இருக்குது. எல்லா பத்திரிகையிலையும் ரொம்ப நல்லா எழுதுவாங்க ரிவ்யூவில் பற்றி. அடுத்தது வயலின் SP அனந்த பத்மநாபா. அனந்த பத்மநாபா ரொம்ப ஃபேமஸ். எல்லாரும் யாரை கேட்போதோ அனந்த பத்மநாபாவை போடுங்க அனுவா வயலின்க்கு. எல்லா லிஸ்ட்டை பார்த்தா 5-6 கச்சேரி இருக்கும் அனந்த பத்மநாபா எல்லா சவாலையும். அடுத்தது SV சுதர்ஷன். திருப்பதியிலேருந்து சென்னை மியூசிக் சீசனுக்கு வர்றார் இந்த பையன். ரொம்ப நல்லா வாசிப்பான். சௌமியஸ்ரீன்னு நம்ம சபாவில் அவார்டு வாங்கினான். அவருடைய பிரதர் ரொம்ப நல்லா வாசிப்பு. எங்கள் ஜட்ஜு சொன்னார், என்ன சார் இவ்வளோ நல்லா வாசிக்கிறேன்னு, திருப்பதியிலேருந்து எப்படி சார் இவ்வளோ கற்றுண்டாருன்றார். அந்த அளவுக்கு நல்ல வாசிப்பு சுதர்ஷன். அடுத்தது குரு ராகவேந்திரா.
அவர் தகப்பனார் இருக்கார். இத்தனை நாள் வெயிட் பண்ணார். அவர் ஏதோ கச்சேரி இருக்குன்னு கிளம்பி போயிட்டார். அவர் சார்பில் அவர் தகப்பனார் அதை பெற்றுக்கொள்வார். அடுத்தது அர்ஜுன் கணேஷ் மிருதங்கம். அர்ஜுன் கணேஷும் ரொம்ப பிரபலமான மிருதங்க வித்வான். எல்லாரும் போட்டுக்கு ஆசைப்படுற இன்னொரு வித்வான் அவரும். அடுத்தது கே மகதி கீபோர்ட். அவளுக்கு வந்து எங்கள் ஜட்ஜஸ் வந்து ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. மிக நன்றாக வாசித்தார், அவர்களுக்கு முடிந்தால் அவார்டு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு எல்லாரும் சேர்ந்து லெட்டர் போட்டாங்க. மகதி ரொம்ப நல்லா வாசிப்பா. அடுத்த தடவை அவள் கச்சேரி எங்கேயா இருந்தால் நீங்கள் யாரும் மிஸ் பண்ணாதீங்க, போய் பாருங்கள். அந்த அளவுக்கு நல்ல வாசிப்பா அவளுது. இந்த 2 மணி இதெல்லாம் ஆச்சால் சேஷாச்சார் என்டோன்மெண்ட்லேருந்து வழங்கப்படுகிறது. வயலினுக்கு கேசி சடகோப்பன் அவள் என்டோன்மெண்ட்லேருந்து கொடுக்குறோம். மிருதங்கத்துக்கு வந்து உமையாள்புரம் கே சிவராமன் நிறுவின அந்த என்டோன்மெண்ட்லேருந்து இந்த பரிசுகளை வழங்கப்படுகின்றது. அடுத்தது இன்னைக்கு பரதநாட்டிய நிகழ்ச்சி கொடுக்க இருக்கிற திவ்ய ரஞ்சனி ரகுராஜ், குமாரி ஜனரஞ்சனி ரகுராஜ் அவர்களுக்கு சபையின் சார்பிலே இந்த டாலரை போட்டு கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னைக்கு டான்ஸ் ஆட போகிற இவருடைய குரு சண்முக சுந்தரம். இந்த நடன மணிகளோட குரு சண்முக சுந்தரம் சார் டாக்டர் சரஸ்வதி அவர்களுக்கு பொக்கே கொடுத்து கௌரவிப்பார். வீரராமன் டாக்டர் போன ஃபங்க்ஷனில் அவளால் அந்த சர்டிஃபிகேட் வாங்க முடியல, இந்த வருஷம் கையில் கொடுத்து வாங்கிக்கிறார். முடிஞ்ச மட்டும் நிகழ்ச்சியை சீக்கிரம் ஆரம்பிச்சிடுறோம். அடுத்தது ஏற்புரை பை டாக்டர் எஸ் சரஸ்வதி. குருபியோ நமः. மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். சென்னையில் ஒரு டிசம்பர் மாதம் எப்போவும் ஒரு பெரிய திருவிழா. உலகத்தில் இருக்கிற எல்லா கார்னர்ஸ்லேருந்தும் எங்கேருந்தும் கலைஞர்கள் எல்லாரும் அந்த வண்டுகள் எப்படி தேன் குடிக்க ஒரு இடத்துக்கு போய் சேருமோ அது மாதிரி பல நாடுகள்லேருந்து பல இடங்கள்லேருந்து சென்னைக்கு வரணும். அந்த கலைஞர்கள் இங்கே வந்து நம்ம ஒரு பாடலோ ஒரு ஆடலோ இங்கே சபாக்களில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் சென்னையை ஒரு முக்கியமான இடமா மாற்றிடுது. இது எப்படி இருக்குன்னாக்க முத்துக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கலைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல இருக்கும்போது இந்த நாடு, அதுலேயும் முக்கியமாக சென்னை மாநகரம் ஒரு கலைஞர்களுக்கு ஒரு இருப்பிடமாக ஆயிடுறது. இங்கே வந்து ஆடமாட்டோமா பாடமாட்டோமோ நம்முடைய ஒரு கலையை யாராவது வந்து பார்த்து ஒரு ரசித்து ஒரு பெரியவர் மூலமாக நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா, ஒரு விருது கிடைக்குமான்னு ஏக்கம் பல பேருக்கு இன்னும் நடந்துட்டுருக்கு. இதில் பெரிய பெரிய சபாக்கள் வந்து கலைஞர்களுக்கு அப்பப்போ
விருதுகள் கொடுத்து அவங்கள ஊக்குவித்து அவங்களுடைய கலையை அங்கீகாரம் பண்ணுறாங்க. இந்த அங்கீகாரம் பண்ணுற கலைஞர்களுக்கு ஆயிரக்கணக்கான கலைஞர்களில் ஒரு 20-25 பேருக்கு ஒரு வருடம் ஒரு நல்ல ஒரு விருது கிடைக்கிறது. அந்த நல்ல விருது கிடைக்க எத்தனையோ அவங்கள தேடி தேடி அவங்கள கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. இந்த வருஷம் இல்லையா, அடுத்த வருஷமாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஏங்குற கலைஞர்கள் லட்சக்கணக்கான பேர். அந்த மாதிரி ஒரு 100 வருஷ பழைய சபா அங்கே என்னுடைய கலையை அறிஞ்சு அங்கீகாரம் பண்ணி போன வருஷம் நம்ம பத்மா அக்கா கொடுத்தாங்க இந்த விருது. என்னை தேர்ந்தெடுத்து எனக்கு இங்கே கொடுத்ததுக்கு நான் முதல்ல ரொம்ப பெருமிதம் அடைகிறேன். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. பார்த்தசாரதி சபாக்காரங்களுக்கும் நல்லி சாருக்கு நடராஜன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நடராஜன் சார் ஏதோ நாட்டியம் பற்றியெல்லாம் சொன்னார். ஆனால் அவர்கள் கலைஞர்களை தேடி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்கள அறிமுகப்படுத்தி அவங்கள அப்புறம் பிரபலம் ஆகிறாங்க. இது ஒரு பெரிய சேவை. இந்த சேவையை நம்ம நல்லி சாரும் நடராஜன் சாரும் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு சபாவில் 6 மணிக்கு இருந்தாங்கன்னா 6:30 மணிக்கு அடுத்த சபாவுக்கு போய் அங்கே நடந்ததை பார்த்து ஒத்தொத்தரை பற்றியும் விசாரித்து அவங்கள தேடி அவங்களுக்கு ஒரு விருது கொடுத்து அவங்கள ஊக்குவிச்சு இந்த மாதிரி 2 பேர் முந்தி ராஜாக்கள் பண்ணிட்டு இருந்தாங்க கலைஞர்களை. இப்போது சென்னையில் ராஜாக்கள் இவா 2 பேரும் தான். நீங்கள் எல்லாரும் எனக்கு இந்த பெருமை கிடச்சது எனக்கு ரொம்ப 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 இதுக்கு மேலே எனக்கு பேச தெரியல. ஆனால் இந்த விருதுக்கு நான் தகுதியாகி நிறைய கலைக்கு இன்னும் சேவை செஞ்சு நாங்களும் விப்பஞ்சிங்கிற நாட்டியாலயம் மூலமாக விப்பஞ்சி நிறுவனத்தில் நிறைய நாட்டியம் பாடகர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துட்டுருக்கோம். அதற்கும் எங்களுக்கு எல்லா உதவியும் நடராஜன் அலி சார் தான் பண்ணிட்டுருக்காங்க. அதனால் இதுக்கு மேலே எனக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த கலையை மேலே மேலே வளர எனக்கு இது ஒரு பெரிய ஒரு ஊக்கம், எனக்கு ஒரு எனர்ஜி மாதிரி மேலே தொண்டு செய்ய எனக்கு இறைவனை பிரார்த்திச்சுண்டு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கணும். நன்றி, வணக்கம். நல்ல ஏற்புரை. அடுத்து செட்டியார் சார் சொன்ன மாதிரி டாக்டர் ஸ்ரீ ஹரிஹரனை நம்ம எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் திரிக்கு ஹரிஹரன் 110வது. Affectionate brothers and sisters, kindly permit me to take a few minutes of your precious time for giving vote of thanks. We are very much thankful to Kumari Deepika for having kindly rendered the prayer song. We are personally indebted and thankful to Dr. Nalli for having kindly presided over today's inaugural function and delivered the inaugural address.